உங்க குழந்தைக்கும் விரல் சப்புற பழக்கம் இருக்கா? யூசுவலா குழந்தைங்க 2 மந்த்ஸ் ஏஜ்லேருந்து பசிக்காகவோ, தூக்கத்துக்காகவோ, இல்ல பல்லு வளரக்கூடிய ஸ்டேஜ்ல கம்ஸ் இரிட்டேட் ஆயி, அதுக்காக விரல் சப்புவது நார்மல். இது அவங்களே ஒரு 1 இயர்க்குள்ளார ஸ்டாப் பண்ணிருவாங்க. ஆனா சில குழந்தைங்க 3 இயர்ஸ் ஆயும், 4 இயர்ஸ் ஆயும் ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்க விரல் சப்பும்போது, அவங்களோட மேல் தட குறுகலா வளர்றதும், மேற்பற்கள் முன்னாடி எத்து பல்லாகிறதோ, 2 பல்லும் சேராம ஓப்பன் பைட் ஆகுறதோ, அந்த மாரி எல்லாம் டென்டல் காம்ப்ளிகேஷன்ஸ் வருங்க. எவ்வளோ இயர்ஸ் அவங்க கன்டினியூஸா விரல் சப்பிட்டே இருக்காங்களோ, அந்த அளவுக்கு டென்டல் காம்ப்ளிகேஷன்ஸும் பேட் ஆயிட்டே இருக்கும். இத நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைங்கள ஐடலா நம்ம விடாம, ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லயோ, இல்ல டாய்ஸ்லயோ, ஏதாச்சும் ஒரு பசில்ஸ்லயோ அவங்கள என்கேஜ் பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொரு டைம் அவங்கள விரல் சப்பும் போதும் அடிக்காம, மிரட்டாம விரல நீக்கி எடுத்து சொல்லலாம். ஒவ்வொரு டைம் அவங்க விரல் சப்பாம இருக்கும்போது, ஏதாச்சும் ஒரு அப்ரிசியேஷன், ஒரு கிஃப்ட்டு, அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டாரு அந்த மாரி குடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணலாம். என்ன பண்ணியும் குழந்தையோட ஹேபிட் பிரேக் பண்ண முடியல அப்படின்னா, டென்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு வந்து நாங்க சொல்ற ஹேபிட் பிரேக்கிங் அப்ளையன்ஸ போட்டு இந்த ஹேபிட்ட கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த மாரி யூஸ்ஃபுல்லான டென்டல் ரிலேட்டட் கான்டென்ட்ஸ் வேணும்னா மறக்காம த ஸ்மைல் ஸ்டோரீஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.